இது எல்லா படங்களுமே மைண்ட்ல வருது சார். சுதேசி ஒரு நம்ம பாலா சார் படம், செல்வராகவன் பண்ணியிருப்பாங்க 1000ல் ஒருவன், இந்த கேஜிஎஃப் இந்த தங்கம் எடுக்கிற போற மாதிரி, பிதாமகன்ல உள்ள கேரக்டர். அரசியலும் இல்லை, ஜாதியும் இல்லை. இது எனக்கு இன்னைக்கு 7-8 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. 5-6 படத்தை சேர்ந்த ஒரு கலவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா படம் தலித் மக்கள் இதில் சேர்ந்தவர் தான். இருந்தாலும் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு சார். ரஞ்சித் சார் உங்களை மாதிரிலாம் ஆள் இருக்கனால தான் 10 மார்க் கேட்பீங்களா, அதில் 1 மார்க் கொடுத்தா ஜி பிரகாஷுக்கு தான். ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வேற லாக்கு 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 லாக்கு. ரஞ்சித் சார் உங்க ரசிகர், உங்க ஃபேமிலி நீங்க மட்டும் உட்காந்து பாருங்க. இப்ப இவங்களே இப்படி கொடுத்தாங்கன்னா இப்ப சினிமாவை யாரு தான் காப்பாத்துறது? இவரு ரஞ்சித் படம் மாதிரியே இல்லை. இப்ப அந்த சார்பட்டாலாம் தியேட்டர்ல வந்து பாக்குறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டிவியில போட்டாலும் போடுவாங்க, நீங்க அதுல பாருங்க. தங்கலான் படம் ஒரு பெருசா ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஏன்னா ஒரு ரஞ்சித் படத்திலே இந்த தங்கலான் படம் தான் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாரும். நான் ஒரு படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 படம், எல்லா படத்துக்குமே நான் ஒரு பெரிய ரசிகன். தங்கலான் படம் நல்ல ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா. ஏன்னா அவர் அட்டகத்தி, மெட்ராஸ் படம் அதெல்லாம் அவர் தான் ப்ரொடியூசர். அப்பவுமே இருந்து இருக்கிறாரு. பணம் ப்ராப்ளம் கிடையாது. சியா விக்ரம்ங்கிறது வந்து ஒரு 6-7 ஆர்டிஸ்டில் நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டு. அதே அவங்களெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும் போது ரஞ்சித்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. நானும் எதிர்பார்த்தேன். கதைன்னு பார்க்கும்போது அந்த பரதேசி ஒரு நம்ம பாலா சார் படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா படம் செல்வராகவன் பண்ணியிருப்பாங்க 1000ல் ஒருவன், அப்புறம் அந்த கேஜிஎஃப் இந்த தங்கம் எடுக்கிற போகிற மாதிரி, இது எல்லா படங்களுமே மைண்டில் வருது சார். மொத்தத்தில் வந்து இல்லை, அதுதான் சொல்லுவார். நம்ம ஒரு அவருடைய பெரிய ரசிகருங்க. ஏன்னா சியா விக்ரத்தோடையும் ரஞ்சித்தியோடையெல்லாம் பெரிய ரசிகன். அப்போ அதில் இருந்து ஒரு ஏமாற்றங்கள் வரும்போது சினிமாவை நம்ம அந்த அளவுக்கு ரசிக்கிறோம். அப்போ இவங்களே இப்படி கொடுத்தாங்கன்னா அப்போ சினிமாவை யார் தான் காப்பாற்றுறது? என்ன சொல்கிறீங்க? அது ஒரு வருத்தத்தில் தான் நம்ம பேசுகிறேங்க. கொஞ்சம் பெட்டராக பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு கதை. நான் ஒரு 3-4 படம் 5 படத்தை சொல்லலாம். அதில் உள்ள கதைகள் எல்லாம் வருது. மேக்கிங் அதே மாதிரி பிதாமகனில் உள்ள கேரக்டரு, அந்த கெட்டப்பு, அந்த கேரக்டர் எல்லாமே சியா விக்ரம் பண்ணுறது எல்லாமே. அப்போ இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? ரஞ்சித்னாலே ஒரு வித்தியாசம் தானே, சியா விக்ரம்னாலே ஒரு வித்தியாசம் தான். இதுதான் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கு. இந்த படத்துலயும் அரசியல் இருக்கு. இல்ல சார், இல்ல சார். அரசியலும் இல்ல, ஜாதியும் இல்ல. இது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, ஸ்கிரிப்ட்னா வெள்ளைக்காரங்க அந்த நேரங்கள்ல அந்த காலங்கள்ல வந்து காட்டுக்குள்ள தங்கம் இருக்குன்னு சொல்லி அடிமைகளை கூட்டு போறாங்க. அதான் அந்த பரதேசி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் அதுல வந்து தேயிலை தொழிலாளர் போறாங்க, இதுல தங்கம் எடுக்கிறதுக்கு. அது நீங்கள் ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா தங்கம் எடுக்கிறது வைக்கிறது. அப்புறம் 1000ல் ஒரு நம்ம செல்வராகவன் படம், அதில் வந்து ஒரு பேய் மாதிரி வர்றது, ஆமிஷன் மாதிரி. அப்படி இதுதான் ஓவராக டிஸ்டர்ப் ஆகுது. இவர் ரஞ்சித் படம் மாதிரியே இல்லை. இப்போ அந்த சார்பட்டாலாம் என்ன ஸ்கிரிப்டு இப்போ டிவியில் ஓட்டோட நான் அதை பார்ப்பேங்க. ஸ்க்ரீன்லேயே கிட்டத்தட்ட 10 ட்ரிப் நான் பார்த்துருப்பேன். லோக்கல் சேனலில் கணக்கு பார்த்தா எப்படி 30 ட்ரிப் வரும் கணக்கு பார்த்தா. அப்போ அவ்வளவு பெரிய. ஆனா அந்த படமே பாத்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரையே பாத்தீங்கன்னா பூலோகத்துல உள்ள காப்பி தான். இல்ல இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே மேக்கிங் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லுங்க? ஆர்யாவுக்கு அந்த அளவுக்கு எந்த படமே ஒர்க் அவுட் ஆகல. மீகாமின் நல்லா இருந்தது அவருடைய, ஆர்யாவுடைய. அதுக்கப்புறம் சார்பட்டா. அப்ப இப்படிலாம் நம்ம எதிர்பார்த்து தான் தங்கலான் படம் இருக்கும்னு நினைச்சு நம்ம ஒரு மைண்ட் செட்ல வந்து உட்காரும் போது ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வேற லாக்கு 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 லாக்கு. பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். எந்த இடத்துல சார் பெட்டரா பண்ணிருக்கீங்க? அதை நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இதை வந்து ஒரு தங்கம் எடுக்க கேஜிஎஃப் மைண்டில் வச்சு எடுக்கு. பெரிய ஹீரோ, அவங்க அப்பாவும் தங்கம் எடுக்க போய் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டுதாரு. அது ஒரு ஓல்டு கட்டப் வரும், பார்த்துருப்பீங்க தங்கலானில். மகனும் பொண்டாட்டி புள்ளியோட தங்கம் எடுக்க போகிறாங்க. 4-5 பிள்ளைகள் ஒய்ஃபோட. பரதேசி தான். இது என்னன்னா ஒரு 1/2 hour இதை கொண்டு போயிட்டு தங்கத்தை இவங்களே எடுத்து வெள்ளைக்காரங்களாம் மல்டர் பண்ணி
நம்ம மகான் படம் வந்திருக்கும் பாருங்க, அந்த கெட்டப்பில் கொண்டு வந்து பிடிச்சி போயிருக்கும். ரசிகர்கள் அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நடந்த சம்பவம்னா அப்போ ரஞ்சித் சார் உங்கள் ரசிகரும் உங்கள் ஃபேமிலி நீங்கள் மட்டும் உட்காந்து பாருங்கள். யார் ரிலீஸ் பண்ணுறீங்க? நீங்கள் டீ கிளாஸ் கழுவிட்டு மூடை தூக்கிட்டு ஒரு சந்தோஷத்துக்காண்டி ஃபேமிலியாக தேட்டருக்கு வரும்போது நீங்கள் 5 படத்தில் உள்ள கதை மேக்கிங் நீங்கள் பண்ணி வச்சீங்கன்னா இதை பார்த்துட்டு சினிமா ரசிகர், சினிமா செய்தி தொடர்பாக நாங்கள் எப்படி நல்லா இருக்கும்? சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு சார். ரஞ்சித் சார் உங்களை மாதிரிலாம் ஆள் இருக்கனால தான் சினிமா கொஞ்சம் வாழ்ந்துட்டு. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து இப்படி எதிர்பார்க்கும் போது இப்போ நாங்கள் என்ன கைத்தட்டி எல்லாரும் சொல்லணுமா? அதை நீங்கள் எதிர்பார்க்கீங்களா? இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். சார்பட்டா, கபாலி, காலா, இந்த மாதிரி ஒரு சென்னை, இந்த மெட்ராஸ்னு ஒரு படம் வந்துடும். அட்டகத்தி படம் அதை விட்டுருவோம், அது நல்ல படம், நல்ல சாங் நல்லா இருக்கும். அட்டகத்தியை பார்த்து தான் பிரேமம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அப்பமா நான் அவர் கூட கொஞ்சம் டச்சில் இருந்தேன். யார்? ரஞ்சித் சார் கூட, ஞானவேல்ராஜ் சார். பிரேமம் படம் பார்த்துட்டு உடனே மெசேஜ் கொடுத்தேன், சார் உங்கள் அட்டகத்தியை தான் அப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது சரியான கிட்டு அங்கே. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டகத்தியுடைய ஸ்டைல் தான் வரும். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் தான் தங்கலான் படத்தை எதிர்பார்த்து நம்ம வந்தோம். மியூசிக் அருமையாக இருக்குது. அது ஒன்று தான் நல்லா இருக்கு சொல்லலாம். நீங்கள் 10 மார்க் கேட்பீங்களா, அதில் 1 மார்க் கொடுத்தா ஜி பிரகாஷுக்கு தான். அது RRR இருக்கட்டும், சாங் 2-3 சாங் அருமையாக பண்ணியிருக்காரு. ஒருவேளை வழக்கமான அரசியல் நடந்த ஒரு படமா இல்லையோ அப்படின்றதால சார் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இவர் மாரி செல்வராஜ் தாங்க ரொம்ப மோசமாக போகிறார். ஜாதி இந்த இது அரசியல்னு. நீ ரஞ்சித்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் அவங்க படம்லாம் பார்த்து பட்டு படமாக தான் வரும். ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ரொம்பையும் ஒரு தலித்து மக்களை இதாக காட்ட மாட்டார். மேல் மக்களே இவர் அப்படி இல்லை. மாரி செல்வராஜ் கம்ப்ளீட்டாக தலித்து மக்கள் தான் படம் எடுப்பார். எப்படி? நாய் வச்சிருந்தா அவன் மேல் ஜாதி, பண்ணி வளர்த்தா கீழ் ஜாதி. பண்ணி வச்சிருவனு தான் மெயின் ரோல் கொடுப்பாரு. யாரு? உதயநிதி. ராவா தெரியும் மேல்காரங்களை தட்டுறது. இவர் அப்படி கிடையாது. இவருடைய அசிஸ்டன்ட் தான். இவரு ஒரு தலித் மக்கள் இதில் சேர்ந்தவர் தான். இருந்தாலும் சமுதாயத்துக்கு தக்கன படம் எடுப்பார் எப்பவுமே. அது நம்ம ரஞ்சித்தை விட்டு கொடுக்க முடியாது. இருந்தாலும் சார் பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த அளவு ஒர்த்து இல்லை சார். நீங்கள் அப்படியே பரதேசி, 1000ல் ஒருவன், அப்புறம் KGF இதெல்லாம் நீங்கள் பண்ணி வைப்பீங்க. சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளர், எனக்கு இன்னைக்கு 7-8 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. 8 லட்சம் ரசிகர்னா அதில் ஒருத்தன் வந்து 10 பேர்கிட்ட சொல்லுவான். அப்போ கணக்கு பார்த்தா 1 மில்லியன் தாண்டிடும். அப்போ நான் எப்படி இதை வந்து நீங்கள் வந்து படத்தில் வந்து தேட்டரில் வந்து பாருங்க அப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய எல்லா படத்துக்கும் நான் ஒரு பெரிய ரசிகன். இதுவரை எந்த படமே 10 மார்க்குன்னு கேட்டீங்கன்னா 50 மார்க், 100, 1000 மார்க்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது ஏன் ரஞ்சித் சார் இப்படி பண்ணீங்கிறது வந்து எனக்கு சினிமா ரசிகர்கள் சார்பா எனக்கு ஒரு வருத்தம். ஏமாற்றம் தான் சார், பெரிய ஏமாற்றம் தான். ஒரு வரியில தங்கலான் அப்படின்னா தங்கலான் ஒரே வரியில சொல்ல போனா ஒரு 5-6 படத்தை சேர்ந்த ஒரு கலவை. இது ரஞ்சித்துடைய படம் கிடையாது. அவருடைய அசிஸ்டண்ட் யாரோ பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. தங்கலான் படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 மாதம் 1 மாதத்தில் டிவியில் போட்டாலும் போடுவாங்க. நீங்கள் அதில் பாருங்கள். உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ்.